நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். மற்றவங்க நினைக்கலாம் ஓரங்கட்டி எங்க வச்சாச்சு, ஊருக்கு வெளியே வாய்க்கால வச்சாச்சு. ஆனா இந்த மரத்துடைய வேர் எங்க இருக்குது? எப்போ எங்க இருக்கு? அது யாருக்கு தெரியலப்ப? இன்னைக்கு ஊழியத்தை செய்யும் நம்மை பல பேர் நினைக்கிறாங்க இவங்களை திருச்சியிலிருந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதுவரை தெரிஞ்சு யாரை பண்றது ஞாபகம் அன்னைக்கு ஓரம் கட்டவில்லை என்றால் யாரை இவர் ஓரங்கட்டி வைத்தாரோ அவரைத்தான் ஆண்டுகிறாரு. அப்ப ஈரமாக இருப்பது யாரு? தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து எங்கள் குற்றங்கள் அருளிருந்த மரியே மேல நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவர்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாதாக. தூய ஆவியே வர வேண்டும் நல்லவரே, வர வேண்டும் நல்ல ஆராதனையும் புகழ்
அனைவரும் திருப்பிள்ளைகளாக ஒரு பரிசுத்த சமூகம் கூட்டி சேர்த்திருக்கிறீர்களே ஆண்டவரே. இன்பமான சுபங்கள் ஆண்டவரே, ஒரு மனப்பாவோடு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, எங்கள் சிந்தைகளையும் உமக்குள்ளாக காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, மாதத்தை முதல் ஆராதனைகளில் ஜெபங்களில் ஆண்டவரே, நீ மாத்திர மகிமையாக இருக்கிறார். ஒரு மகிமையை வெளியாக பார்க்கிறார். ஆண்டவரே, எல்லோரும் விலகிற்கு ஒரே ஒரே உணர்வோடு ஆண்டவர் செய்த எண்ணற்ற நன்மைகளை நீட்டிப்பார். உள்ளதின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு இறைவனுக்கு பிள்ளைகளாக ஒரே குரலாக ஆண்டவர் நாம் சோதரிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.
இப்பொழுதும் எவ்வேளையிலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். இரவு பகல் நேரமும் உம் திருநாமம் உயர்த்திடுவேன். Hallelujah. 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 Amen. என்ன பார்த்தோம்? எப்பொழுதும் ஆண்டவரை இல்லையா? ஆண்டவரை எப்பெல்லாம் சொல்றீங்கன்னு திருவிழா நமக்கு கற்றுக்கிறது. எப்பெல்லாம் சொல்றீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க. எப்பவுமே ஆண்டவரை நல்லா சொல்றீங்க. அதான் வேதம் நமக்கு கற்றுக்கிறது இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14-15 படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணணும்? நன்றி. நம்முடைய சூழ்நிலையை நாம் பார்க்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது இல்லையா? தாவிதையாக நம்ம வேதத்தை நம்ம படிக்கணும் இல்லையா? அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணவங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரா? ராஜாவா எத்தனை வருஷம் ஆச்சு ராஜாவா வந்து சிங்காசனத்தில் உட்கார? எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருடங்கள் அவர் சௌரினால் துவக்கப்பட்டு 10ஆவது வருடத்தின் முடிவிலே தான் அவர் என்ன பண்றாரு? ராஜாவா வந்து அழகா யூதாவின் மீதும் இஸ்ரவேலின் மீதும் ராஜரிகம் என்ன சொல்றாங்க? திருப்பாடல்கள் 34:1. திருப்பாடல்கள் 34. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுகிறேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். ஆமென். தாவீதை பாருங்க, அவரோட சூழ்நிலையை வந்து அவர் பார்க்கிறார். என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கும்போது ஆனா அவர் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவர் புகழ் எப்பொழுதும் நாவில் இருக்கும். ஆமென். 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 இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலை எப்படிதான் இருக்கணும்? எனக்கு தெரியாது உங்க சூழ்நிலை என்னது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இல்லையா? அதனால அந்த சூழ்நிலையை மட்டும் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரை இல்லையா? வேதத்துல அநேக பரிசுத்தவான்கள் இருந்தாலும் ஒரு விசேஷமான ஒரு தேவை மனுஷன்னா தானியேல் ஐயா இல்லையா? தானியேல் ஐயாவில என்ன ஒரு விசேஷமான பண்பு இருக்கு? அவரை பத்தி சொல்லணும்னா ஹைலைட்டான ஒரு விஷயம் நிறைய தரிசனங்களை பார்ப்பா விளக்கம் சொல்லுவாரு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன? அவர் 3 வேளையும் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறார், இடைவிடாமல் புகழ்கிறார். இதுதான் தாவீதையாவுடைய இல்லையா? ஒரு நாள் நேபுகாத்நேச்சாருடைய ராஜ்யத்திற்கு தனியுடைய ராஜ்யம் இல்லையா? அந்த ராஜ்யத்தை வாங்கிக்கிறவங்க என்ன பண்ணாங்க? தானியேல் கிட்ட எப்படியாவது சாப்டர் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு இவங்க ஏதாவது குறைகள் கேட்டாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. இவங்க இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? 3 நாள் அவருடைய ஆண்டவரை ஆராதிக்கும். இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சாலும் நாம முடிக்க முடியும். வந்து என்ன பண்ணலாம்? ஆராதிக்க போய் அரிசி என்ன பண்ணலாம்? முடிக்கலாமா? தானியே ஆராதிக்க முடிக்கலாமா? தானியே எனவே இந்த மேற்பார்வையாளரும் தண்டல்காரரும் தங்களுக்குள் கூடி பேசி அரசனிடம் வந்து அவனிடம், தரியு அரசரே, நீர் நீடோடி வாழ்க. அதிகாரிகள், தண்டல்காரர்கள், அமைச்சர், ஆளுநர் ஆகிய நாங்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்து கூறுவது, 30 நாள் வரையில் அரசராகிய தங்களிடம் அன்றி வேறு எந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாவரும்
விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க முறையில் தள்ளப்படுவான் என்று நீ சட்டம் இயற்றி தடை உத்தரவு போட வேண்டும். எப்படி என்ன பண்றா? 30 நாள் வரைக்கும் என்ன பண்றாரு? வேற எந்த தெய்வத்தையும் யாரும் வளர்க்கிறார். யாருக்கும் வளர்க்கணும், யார் மாத்திரம் வளர்க்கணும், ராஜாவெல்லாம் வந்து வளர்க்கணும். இதுதான் நேர்காணல் பார்க்கணும். இதேதான் இதேதான் திருவள்ளி இல்லையா? இப்படி ஒரு சட்டம் வந்தா இப்ப நாளைக்கு அவனை சிங்க வகைகளை தூக்கி போனோம்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சட்டம் இல்லையா? சட்டம் எல்லாரும் அறிவிச்சாங்களா? எல்லாரும் தெரியுமா? தானியேல் எல்லாரும் தெரியுமா? தானியேல் இந்த சட்டம் கையொப்பம் விடப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். தானியேல் இந்த சட்டம் கையொப்பமானதை அறிந்த தெரியாமல் தெரிந்து என்ன பண்றாரு? அவர் வீட்டு மேலறையின் பலகைகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கத்தின்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். அதுதான் அவருக்குள்ள எவ்வளவு ஒரு வைராக்கியம் வருது. சட்டம் இருக்கிறது தெரிந்த பின்பும் என்ன பண்றாரு? தனது வழக்கத்தின்படியே 3 வேளையும் எருசலேமிலும் என்ன பண்றாரு? பல வேளையிலே தெரிய மாட்டார். என்ன பண்றாரு? கதவு பார்க்கிறவங்க பழகில தெரிய மாதிரிதான் சட்டங்களுக்கும் தெரியும் இல்லையா? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? இந்த மாதிரி சட்டம் இருக்கு, அது தெரியாத தூக்கி விட இல்லை அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இது ராஜாக்கு ராஜா கட்டி ராஜாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியும் நம்ம தானியல் இவங்கிட்ட நிறைய ராஜ்யத்தை கொடுத்தாங்க. இவனை தூக்கி விட வச்சா என்ன ஆகுறது? ஆனா என்ன பண்றாங்க? ராஜா எல்லாத்துக்கும் சமந்தான் தெரியாது. தானியை தூக்கி சிங்க வகையில ஓடுங்க. தானியை தூக்கி சிங்க வகையில தானியில் அங்க போய் கவனிப்பார். வழக்கத்துக்கு போய் கவனிப்பார். போடுறது சிங்க ஏதாவது தானியில சரி அதாவது வருவோம். சரியா? நான் போயிடலாம், மனசே கேட்கல, போயிடலாம். ராஜாவுடைய போயிருக்கலாம். தெரியும் வரும் போல அவர் பொருட்கள்லாம் வராங்க. அதையும் போவோம், யாரும் வராங்க, அதை சாப்பிட பரவாயில்ல, சாப்பிடுனாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் மனசே கேட்கல. ஐயோ தானியல் என்ன ஆகிப்பானோ அப்படின்னு ராஜாவோட மனசெல்லாம் தானியல் மாதிரியே சிங்கக்குள்ள சரியா? காலையில விடிஞ்ச உடனே என்ன பண்றது? பண்ணலாம் பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு வெளியே சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல் என்றுமுள்ள கடவுளின் ஊழியரே, நீ இடைவிடாமல் வழிபடும் கடவுளால் உன்னை சிங்கங்களிலிருந்து விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். என்ன கேட்கிறான்? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களிலிருந்து உன்னை காப்பாற்றினாரா அப்படின்னு சொல்லி குகையிலிருந்து ஒரு கர்ஜனை கேட்கிறது. சிங்கத்தோட கர்ஜனை, தானியலோட கர்ஜனை. என்ன சொல்ற? அரசே, இது நீர்வழி வாக்கியம் இல்லையா? தேவன் நம்முடைய தூதரை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை தட்டி போட்டார். ஆமே ஆமே ஆமே. கூட இந்த சூழ்நிலை என்ன தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஆரம்பிங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த துஷ்ட மனிதர்களுடைய வாயை, அவருடைய கிரியைகளை ஆண்டவர் கட்டி போட வல்லமை உள்ளதாக இருக்கிற விசுவாசிகளா நம்புறமா? அது நான் உமக்கு முன்பாக குற்றமற்றவன், ஆண்டவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். உடனே
கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார். உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிறார். மாறாக சர்வ வல்லமையுள்ள தேவன்தானே, தானே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். 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 விசுவாசத்தோடு ராஜாவாகிய தேவனை நோக்கி முழுவதோடு உயர்த்துவோம்.
நம் ஆண்டவர் ராஜாவினார், தன்னாதி கண்டர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், இயேசு மகாராஜா என்று தேவன் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. தூதர்களின் மத்தியிலே எப்பொழுதும் சதா காலங்களிலும் உயவர் 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 என இடைவிடாமல் ஸ்தோத்திரங்களின் மத்தியிலே பார்த்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்தமான தேவன் நமக்காக அந்த கர்வாரி சிலுவையிலே கல்வர்கள் மத்தியிலே அந்த சொன்னார் துன்பத்தை அனுபவித்து சிலுவையிலே நமக்காக வானத்திற்கு பூமிக்கு இடையிலே நமக்கு மத்தியஸ்தராக தலையிலே ஒரு கிரீடத்தை சூட்டி ராஜரீக கற்பனையோடு தனது சிங்காசனத்தில் வைத்திருக்கும் அந்த நமக்காக தலையிலே ஒரு முடியை சூட்டினார். ராஜா அந்த அன்றே உருவான அந்த தெய்வத்தை ராணியை போல ஆண்டவருக்காக வைராக்கியமாக இன்றைக்கு ஆண்டவர் பக்தி வைராக்கியத்தை இடத்திலிருந்து தங்கி எழுதுவதற்காக இன்றைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக ஆற்றல் புரியும் வரை பூமியிலே இறுதி மூச்சு இருக்கும் வரை ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிச்சயமாக ஆண்டவர்களை சிங்கத்தின் உடையிலிருந்து வெளியே எடுத்து உன்னை முன்னிருந்த நிலையை காட்டுவார். மிக அதிகமாக கனப்படுத்தி உன்னை வைப்பார். ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். சுவாசிக்கிறோமா? நம்பலாமா? ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் எல்லோர் மேலும் சொல்கிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை செய்கிறார். எல்லோருக்கும் நன்மை செய்பவர், கிரியைகளெல்லாம் அவரை எல்லாருக்கும் நன்மை செய்தவர். அவரை தேடி வந்திருக்கிற நமக்கு நன்மை செய்யாமல் விடுவாரா? விடுவாரா? வருவதில்லையா? நாங்களும் மகிழ்ந்து நடிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பகை
அப்படின்னு சொல்லி
நமக்கு ஏகா ஆகிருக்கிறார். அதுவும் நம்ம நாடு இன்னொரு விஷயம், மூச்சுட்டா கூட என்ன பண்ணுவாங்க, வரி போட்டுருவாங்க. பேசினாலும் வரி போட்டுருவாங்க. உடனே சொல்ல சுத்தமான தூய்மையான காற்றை கொடுப்பதற்காக அதுக்கு ஒரு வரி போட்டு பார்த்துக்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கார்பன் டாக்ஸை கட்டிக்கிறாங்க. அதாவது நீங்க எல்லாம் பெட்ரோல் எல்லாம் ஓட்டி நிறைய கார்பனை காற்றுல காற்று மண்டலத்துல கலந்து என்ன பண்ணிருக்கோம், மாசுபடுத்தி வேண்டாம். மோசம் என்ன ஆயிருக்காங்க, ஓட்டையே இல்லை போய் பார்த்து வந்து நம்ம எது சொன்னாலும் நம்புவோம் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல நமக்கு ஆனால் நம்முடைய ராஜா நம்மை விசாரிக்கிறார். அந்த ராஜா சீக்கிரத்திலே வரப்படுகிறார். விசுவாசிக்கலாமா, இதை விசுவாசிக்கலாமா, இதை நம்பலாமா? ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை நாம் அதிகமாக பிரசங்கிக்கலாம். திருவள்ளுவரை காலத்திற்கு அதை எப்படி ஆரம்பிக்கும்? கிறிஸ்து பிறகு கிறிஸ்து அரசர் பெருந்தாமல் ஆரம்பிக்கும். ஆனாலும் அவருடைய வருகை என்ற ஆதாரத்தை நாம் கணக்கு சொல்லணும். சமீபத்தில் நிறைய குழுக்கள் நம்பர்லாம் இருக்கிறார். அதை நம்ம ஃப்ரெண்டு நம்ம இந்த மாதிரி இவ்வளோ விளையாடுறது ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கு, ஜனங்களுக்கு சொல்லி அவங்க ஆசைப்படுத்தலாம் இல்லையா? நல்ல உங்களுக்கு மருத்துவ போறது இல்லையா? நடத்தினா பரவாயில்ல, ஆயுதமான நல்லது தானே. அப்ப சொன்ன பதில் அப்படியே சொன்னேன், அவனையே ஆயுதம் வச்சிருக்கிறோம் இல்லையே சரியா? அவங்கிட்ட போய் இயற்காவது வராது, உலகம் பிடிக்க போகுது, இதையெல்லாம் நான் என்ன பண்ணுவோம்? பல 4 பேரும் அதாவது இதெல்லாம் சொல்ல அவசியம் இல்லை. இதெல்லாம் சொல்லி அவங்கள பயன்படுத்த வேண்டாம். இதெல்லாம் சொல்ல வர மாட்டீங்களா? ஒரு கிலோ மாட்டீங்களா? வர மாட்டீங்கன்னா அப்புறம் போக மாட்டீங்க. பகவானுக்கு ஆண்டவருக்கு ஆயுதம் விசுவாசத்தோடு கடைசியாக பாடல் பாடி over
ஆண்டவரே, நீ சர்வத்தை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன். நீ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். உலகமுள்ள யாவருக்கும் கடவுளாகிய ஆண்டவர். இப்படி செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, காரியங்களை எல்லாம் கர்த்தாவே, என் கவலைகளை எல்லாம் கர்த்தாவே, என் கண்ணீரோடு சேர்த்து ஆண்டவரே, இப்போதும் கூட உண்மையே நோக்கி என் இருதயத்தை உயர்த்தி உண்மை மாத்திரமே பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடு உண்மையை விசுவாசம் வைத்து ஆண்டவரே, மாதத்திலே அவர்களை காத்து நீர் என் வாழ்க்கையிலே அதிசயங்களை ஆள் செய்ய கர்த்தாவே. இங்கே நான் தலை குடித்தேனோ அங்கேயே தலைமுறை செய்ய கர்த்தாவே. எந்த வியாதியிலே நான் மனித போய்விடுவேனோ என்று எண்ணுகிறேனோ அந்த வியாதியை அனைவரும் அதிசயத்தக்க வரும் ஆண்டவரே, ஒரு பெரிய சுகத்தை காணும் கர்த்தாவே. சுகமளிக்கும் வல்லமை எனக்குள்ளாகி இப்போது வாயக்க கர்த்தாவே. எந்த பிள்ளைகளை குறித்து நான் கவலையாக இருக்கிறேனோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும் கர்த்தாவே. நல்ல இடத்திலே அவர்களுக்காக நீ வைத்திருக்கிற ஏற்ற துணையை ஆரம்பித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே ஆனது அவர்களுக்காக நீ திட்டம் பண்ணி வைத்திருக்கிற இடத்திலே ஸ்தானத்திலே ஆனதை அவர்களை ஏற்றிருக்கிறது. ஆண்டவரே, கடைசியாக கர்த்தாவே, என் சபைக்காக, கத்தோலிக்க திருச்சபைக்காக, என் சென்னை மயிலை துறை மாவட்டத்திற்காக ஆண்டவரை சேர்க்க விதமாக ஆண்டவரை இங்களையே தாக்கி கொண்டாடுகிறோம். சென்னை மயிலை மறைமாவட்டம் உமக்காக எழுப்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. எங்கள் ஒளியை தேடி ராஜாக வருவார்களாக கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, இங்கே கூட கர்த்தாவே ஒரு ஜெப அக்கினி பற்றி வைக்கப்படட்டும். பங்குகள் ஜெப குண்டங்கள் நடக்கட்டும். அங்குள்ள ஜெப குண்டங்களே ஆண்டவரே, ஆவியிலே அனல் கொண்ட ஜெப வீரர்கள் எழுப்பட்டும் கர்த்தாவே. மொத்தமாக வைராக்கியம் பாராட்டுகிற விலைவாசிகளுக்கு சந்ததி எழுப்பட்டும் கர்த்தாவே. மொத்தமாக வைராக்கியம் பாராட்டுகிற நாதியர்கள் எழுப்பட்டும் கர்த்தாவே. யோசேப்புகள் எழுப்பட்டும் கர்த்தாவே. நாவியர்கள் எழுப்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த எல்லாம் உங்களையே பிள்ளைகளுக்குரிய வாசப்போது உரிமை ஆழமான விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் இருக்கிறோம். ஜெபத்தை ஜீவனுள்ள அந்த பிதாவே, ஆண்டவருக்கே மாற்றுவது எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். மற்றவங்க நினைக்கலாம் ஓரம் கட்டியவங்க எங்க வச்சாச்சு, ஊருக்கு வெளியே வாய்க்கால வச்சாச்சு. ஆனா இந்த மரத்துடைய வேர் எங்க இருக்குது? எப்போ எங்க இருக்கு? அது யாருக்கு தெரியலப்ப? யாரு ஓரம் கட்டி வச்ச நினைச்சாங்க அவங்களுக்கு என்ன பண்ணல? இன்றைக்கு ஊழியத்தை செய்யும் நம்மை பல பேர் நினைக்கிறாங்க இவங்களை திருச்சியிலிருந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேற தெரிஞ்சு யார பண்ணது ஞாபகம் அன்னைக்கு ஓரம் கட்டவில்லை என்றால் சிவகங்கை மறை மாவட்டத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருப்பார். இன்னைக்கு ஓரம் கட்டினு இவங்க சொன்னதுனால என்னாச்சு? அவர் ஈரமாக இருக்கிற வேர்னு யாருக்கு தெரியல, ஓரம் கட்டவளுக்கு தெரியல. இன்னைக்கு இது ஊழியத்தை செய்யணும் ஒவ்வொருவரையும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆனா ஓரம் கட்டப்பட்டா வேற எங்க இருக்குன்னு பாக்கணும். வேற எங்க இருக்கு? என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான், என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான், எப்போதும் பசுமைதானே தப்பாமல் கனி கொடுப்பேன். இப்படித்தான் ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருக்கிறனா நம்முடைய வேர் எங்க இருக்குது? ஈரத்துக்குள் வேர் இருக்கும் போது அது தப்பாமல் என்ன பண்ணும்? இலைகள் எப்பொழுதும் பசுமையா. வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட இதழும் மரமாய் வளர்வார்கள், வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட கனிகளும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை, கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. என்னன்னா பாடல் பாட்டு 43வது வயசுல
கூறிய உயிரும் ஒரு பாட்டு புதுசாக 2 மாதத்துக்கு மேலே தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு கிராமத்துக்கு போயிடும், ஏனையூர் கிராமம், அங்க அந்த பாட்டை பாடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஊதியை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எக்கால துணிடுவோம் எக்கால துணியோடு கால துணியோடு. அந்த பாட்டை எங்க பாருங்க, கிராமத்துல. அப்ப இந்த வேர் எங்க ஊறி இருக்குது? இப்ப தண்ணீர்ல இருக்கனால எப்போதும் பசுமையாக எப்போதும் கனி கொடுப்பதாக ஒரு பாடுற பாட்டுகள் அதை எடுத்தோம். இப்படி 2 வரியை பாடும். ஊதியை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு ஏரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. 456 புது புக்ல ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. முழங்கிடுவோம் துதிய களம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம் முழங்கிடுவோம் துதிய காலம் முற்றிலுமாய் ஜெயமெடுப்போம். ஊரிலே ஊரிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால துணியோடு. அவரை ஒருவேளை ஓரம் கட்டாமல் இருந்திருந்தால் நினைச்சிருப்பாங்க, இந்த பாட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சிவகங்கை மயமாட்டத்துக்குள்ளே கூட எல்லாரும் பாடியிருப்பாங்கன்னு தெரியாது. அது மாதிரி உங்களையும் என்னையும் இந்த இடத்துல ஆண்டவருக்கென்று ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியிருப்ப கண்டிப்பாக எல்லாரும் என்ன பண்ணார்கள், ஓரங்கள். ஆனா நம்முடைய வேலை எங்க இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு எங்க இருக்கு தெரியாது. வேர்கள் எங்க இருக்கு? வாய்க்கால் ஊருக்கு வெளியே தான் இருக்கு. இவட வெளியே தள்ளியாச்சு நினைப்பான். ஆனால் வேர் அங்க இருக்கனால எப்போதும் பசிமுள்ளவர்களாம இருக்கிறோம். தாவீது பிறப்பதற்கு முன்னாலே உங்க அப்பா என்ன சொன்னாரு? என் வயிற்றுல பிறக்கிற மகனை நான் வீட்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டேன், அடிமைக்கு அடிமையாக என்ன பண்ணுவேன். இதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது சனகரிப் சங்கத்துல இவர் தலைவராக இருக்கிறார். யாரு? ஈசா தலைவராக. ஒரு நாள் சங்கத்துல கேக்குறாங்க, உன் பாரம்பரியம் எல்லாமே யூதர் தானா, எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதனால நீ உன் மனைவியை கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க, பிரிஞ்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவரு பிரிஞ்சு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, தன் வீட்டு வேலைக்காரியை நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், ஒரு மாசம் கழிச்சு உனக்கு விலக்கி சீட்டு கொடுக்குறேன், நீ இந்த அடிமைத்தனத்தில் மீண்டுருவாய், என்னையும் எல்லாரும் யார் யூதர்னு ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி இவர் ஒரு திட்டத்தை போடுறார். அவன் என்ன பண்றா, அதை போய் தன் எஜமானிட்ட சொல்லிடுறான். எஜமானி சொல்ற, நீ கவலைப்படாத, என்னைக்கு திருமணம் சொல்றாரு நான் வந்துடுறேன்ட்டு அவள் திருமணத்தை அவள் வந்து உங்களுக்கு யூதருடைய திருமணத்தையும் ஃபுல்லா முள்ளா மூடி இருப்பாங்க, யாரு பொண்ணுனே தெரியாது. அப்படி இவள் வந்து இவள் தன் கணவரோடு முதலவை மீண்டும் செலவல் பண்ணி அதன் வழியாக இவள் கற்பம் தெரிவிக்க. அப்ப இவளுடைய மனைவி கற்பம் தெரிவிக்க கழிச்சு சனகருக்கு தகுந்த அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உன்னையும் உன் கணவனை பிரிச்சு வச்சமே, நீ எப்படி கற்பம் தெரிவித்திருக்கிறாய் என்பது பிரிச்சு கேட்கிறார். அப்ப அவ என்ன சொல்றா, இது மாதிரி நடந்த விஷயங்களையும் சொல்லுது. இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல ஒரு சிலது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில புத்தகங்கள் இருக்கு. வாசிங்க, நான் சொல்ற 2 சாமுவேல் 1:18 எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 1:18. வில்வித்தையை யூதா புத்தனுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. யார் புத்தகத்தில் எழுதியிருக்கு? யாசேரின் புத்தகத்தில். எங்க இருக்கு யாசேர் புத்தகம்? பைபிள் இருக்கா? ஆனா பைபிள் என்ன கொடுத்திருக்கு? யாசேர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னோட வாசிங்க 1 ராஜாக்கள் 1 அரசர்கள் 11:41 வாசிங்க. 1 அரசர்கள் 11:41. 1 ராஜாக்கள் 11:41. சாலமோனின் பிற செயல்களும் அவர் செய்தவை அனைத்தும் அவரது ஞானமும் சாலமோன் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? எங்க இருக்கு சாலமோன் வரலாற்று நூல்? எங்க இருக்கு? யூதர்கள் பைபிள் கிடையாது, எங்க யூதர்கள் கையில் இருக்கிற புத்தகம். அடுத்து இன்னொன்னு வாசிங்க. 1-2 நாளாகவும் 9:29 வாசிங்க. 2 நாள் குறிப்பேடுகள். சாலமோனுடைய ஆகித்யமான மற்ற நடவடிக்கைகள் தீர்க்கதரிசியாக நாத்தானின் புத்தகத்திலும் சீலோனியனான அகியா எழுதின தீர்க்க தரிசனத்திலும் நேபாத்தின் குமாரனாக யெரொபெயாமை குறித்து ஞான திருஷ்டிக்காரனாக இத்தோ எழுதிய தரிசனங்களிலும் அவ்வளவோ எழுதியிருக்கிறது. இதெல்லாம் இருக்குதா? இது மாதிரி நிறைய புத்தகங்கள் பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. அதை படிக்காமல் இதெல்லாம் வந்து யூதருடைய பாரம்பரியத்தில் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் யூதருடைய பாரம்பரியத்தில் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தை அதை ரெஃபர் பண்ணி படிச்சாதான் இப்ப நான் சொன்ன காரியங்கள் யாசேர் புத்தகத்தில் உள்ள ஒரு காரியம்.
யாத்திரை புத்தகம் உங்களுக்கு கிடைச்சதா எடுத்து வைப்பேன்னா நெட்ல எல்லாருக்கும் எடுத்து படிக்கலாம். படிச்சு இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இந்த மாதிரி சாலமுடைய யூதாவுடைய நடவடிக்கைகள், அப்புறம் இருந்தது ஈஸ்வரனுடைய ராஜாக்களின் புத்தகங்கள் தனித்தனியா நிறைய கொடுத்துருக்கு. அதெல்லாம் பைபிள்ல கிடையாது, பைபிள சேர்க்கல. ஆனால் பைபிள் அதுக்குரிய ரெஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் படிக்கும் பொழுதுதான் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னைக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இன்டர்நெட்னால படிக்கணும். இதெல்லாம் எங்க கிடைக்கணும்னா நம்ம ரோம்ல ஒரு லைப்ரரி வச்சிருக்காங்க, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு லைப்ரரி நீளத்தை அகல் நீளமா வச்சு அடிச்சாங்கன்னா 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுமா. அவ்வளவு ஓலைச்சுவடிகள், அவ்வளவு தோல் சுருக்கள், அவ்வளவு பெரிய மட்பாண்டங்கள் எழுதிவைகள் இதெல்லாம் கீழே இருக்கு. நீங்களும் நானெல்லாம் போனா பார்க்க முடியாது. அங்கே கார்டினல்ஸ், பிஷப்ஸ், அதுக்கு மேல உள்ளவங்க தான் உள்ள போறதுக்கு பர்மிஷன். ஒருவேளை ஒரு சில ஃபாதர்ஸ் யாராவது இன்ஃபுளுஸ் பண்ணா ஃபாதர்ஸ் போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து டிஜிட்டல் மயமாக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா நாளைக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதெல்லாம் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. டிஜிட்டல் இருந்தாங்கன்னா டிஜிட்டலா மாத்துறதுக்கு பிரயோஜனப்படுற நாளைக்கு வெளி உலகத்தார கூப்பிட்டுருக்காங்க டிஜிட்டல் மயமா மாத்துறதுக்காக. இதெல்லாம் மாற்றும் போது நமக்கு எல்லாரும் கொஞ்சம் ஈஸியா வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன எழுதப்பட்டது என்பதும் உடன்படிக்கை பற்றிய குறிப்பா அந்த உடன்படி உள்ள வைத்திருந்த 10 கட்டளைகள் ஆண்டவர் என்னென்னலாம் கொடுத்தாரு, அவர் கையினால் எழுதியது எப்படி இருந்தது, அதெல்லாம் உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது ஏன்னா உள்ள இருக்கிறது மக்கள் வெளியே நியூஸ்ல போறதை பார்க்க தெரியாது. ஆனால் நூலகம் அவ்வளவு பெரிய நூலகம் இருக்கிறது திட்டமா தெரியும். ஒரு நாளைக்கு 50 பேர் அலோடு, அது வெளிப்பிராட்டில் உட்கார்ந்துக்கணும். அந்த இடத்துல இருக்க பைபிள் முதல்ல ரெஃபர் பண்ண முடியும். உள்ள எல்லாம் போக முடியாது, உள்ள எல்லாம் போய் எடுக்க முடியாது. இப்படிலாம் இருக்குது. ஒரு காலத்து உங்களுக்கு வாழ்நாளிலே இதெல்லாம் கிடைச்சதுன்னா அந்த ஆண்டோட ரகசியம் அதிகமாச்சு. நேற்று முந்தானால நிறைய இன்டர்நெட்ல நிறைய நியூஸ். ஏசுநாதர் காட்சி கொடுத்தார், காசாவில காட்சி கொடுத்தார், எருசலேமிலே தூதர்களோடு காட்சி கொடுத்தார். 2 நிமிஷம் இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு பாத்தீங்களா? பார்க்கலையா? பார்க்கல. ஒரே பிரபலமான காசாவிலையும் கொடுத்திருக்காரு, எருசலேமிலும் காட்சி கொடுத்தது. இயேசுநாதரும் பெரிய தூதர் சூடியோட வந்ததை காட்சி கொடுத்து காசாவிலே நிறைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவத்துக்கு உடனே ஆண்டவராக வருகை சமீபத்தில் இருக்கிற அடையாளம் ஏற்றுக்கொண்டாரு. இது என்ன நியூஸ் உங்களுக்கு தெரியாது, ஆனால் வந்த நியூஸ் இது. ஒருவேளை பின்னால எல்லா நியூஸ் சேனலும் போடுறப்ப நாம் இதை நம்புவதற்கு ஆத்தென்டிக் நியூஸா இருந்ததுன்னா நம்புவதற்கு ஏதுவாக இருக்கும். அதன் பின்னணியில் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய பைபிள் வந்து சாதாரண ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கு கிடையாது, ஒரு ஞான புஸ்தகம் கிடையாது. தேவன் உலகத்தை சிருஷ்டித்த காலம் முதல் கடைசி காலங்கள் உள்ள காரியத்தை எழுதி வைத்த ஒரு புத்தகம் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். பிரைஸ் தி லார்ட். இப்ப வாசிப்போம். 1 சாமுவேல் 16:6 பாத்தீங்க. அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்த உடனே இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசா வீட்டுக்கு போறார். ஆண்டவர் சொல்றாரு, சவுலுக்காண்டி துக்கம் கொண்டாடாத, நீ போய் என்ன பண்ணு, நான் சொல்றால அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. நான் வாத்தி ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். இப்ப எலியாவை பார்க்கிறார். எலியாவை தாவீதோட அண்ணன், அவன் மிலிட்டரியில வேலை செய்யறது, நல்ல உடல்வாக இருக்கவன். அவனை பார்த்து இவனைத்தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணிப்பான்னு யார் நினைக்கிறது? கவர்னர் எல்லாருக்கும் யார் நினைக்கிறது? சாமுவேல் நினைக்கிறார். கவர்னர் எல்லாருக்கும் ஆகுங்க. ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதன் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அபினதாபை அழைத்து, அடுத்து 2வது பேரை கூப்பிடுறார். அபினதாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவனும் மிலிட்டரியில வேலை செய்யறவன். அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார். அடுத்தது பிறகு ஈசாய் சமாக்குவை கடந்து போக, அவனும் மிலிட்டரியில வேலை செய்யறவன். 3 பேர். அவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வர்களையும் சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார். இவர் யாரையும் ஆண்டவர் இல்ல, யார ஓரங்கட்டி வச்சிருக்காரு அவரு? ஈசா யாரை ஓரங்கட்டி வச்சிருக்காரு? வாய்க்கால் ஓரத்தை தனிப்பட்ட வச்சிருக்காரு. அவனை பிள்ளைன்னு என்ன பண்ணல, அன்னைக்கு என்ன சொன்னாரு? இவனை அடிமையாகத்தான் அவளை போய் பிள்ளையார ஏற்றுக்கொள்ளவே ஓரங்கட்டி வைத்தார். யாரை இவர் ஓரங்கட்டி வைத்தாரோ அவரைத்தான் ஆண்டவர். அப்ப ஈரமாக இருப்பது யாரு? ஈரத்துக்குள் இருந்தது யாரு? தாவீது.
அவன் எங்கேயோ ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்தவன். ஆனால் அவனுக்குள்ளதான் என்ன ஈரம் இருந்தது. இப்ப சாமியார் என்ன சொல்றாரு, உனக்கு பிள்ளைகள் வார்த்தை தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று கேட்டா, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், சேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். அப்ப ஓரத்தில் வைக்கப்பட்டவன் தான் என்ன பண்ணப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டான். அவனுக்குள் அவன் என்ன ஈரம் இருந்தது, வேறு அவன் வேறு எங்க இருந்தது, தண்ணீருக்குள் இருந்தது. அது யாருக்கு தெரியும், சாமுவேல் தீர்க்க தெரிஞ்சுக்கணும்ல, அவங்க அப்பா தான் ஏற்கனவே அவரை தான் ஓரம் கட்டி வச்சார், அவருக்கு யாருக்கு தெரியும். இது பண்ணி இப்ப ஆண்டவர் திருப்பி போய் சரி எல்லாம் போயிட்டாங்க. திருப்பி என்ன வேலை பார்த்தாரு அவரு, சாமுவேல் சாரி தாவீது உடனே ராஜாவாயிட்டாரா இல்ல. இது நடக்கிறப்போ 17ல இருந்து 20 வயசு. அவர் ராஜா பிறப்ப வயசு 30 வயசு. 13 வருடங்கள் இவர் காத்திருக்கும் ஒரு சூழ்நிலை. இவர் இங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா எங்க போறாரு, யுத்தம் நடக்கிறதுக்கு போறாரு. அங்க போய் சாப்பாடு கொடுக்க போறப்ப அங்க எல்லாரும் நமக்கு கோலியாத்துன்னு பேசுறோம். என்ன பேசுறான், ஒண்டி கொண்டி வா, 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 40 நாள் நின்று பேசிட்டு உட்காந்துருக்கோம். அண்ண மாட்டேங்கிற என்ன நான் நீதான் சண்டை போட்டு சொன்னேன், போய் சண்டை போட வேண்டியதானே. உன்னை யாரு இங்க வர சொல்ல, எங்க உன்ன யாருக்கு, நீ எங்க இருந்து காடு, எங்க இருக்க வேண்டியா, நீ ஆடு வீட்டு, உன்னை யாரு இங்க வர சொல்லுது ஓன்னு சொல்லி தட்டி வந்தாங்க. எல்லாம் தட்டி கிடைச்சா சவுல் ராஜாட்ட போறான். எல்லாம் ஓரம் தள்ளுறாங்க, அவனு உன்னால முடியாது, உன்னால முடியாது. சவுல் என்ன சொல்றான், நீ சின்ன பையன், ஆனா கோலியத் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவன் பலசாலி, யுத்தத்திலே ட்ரெயின் ஆனவன், உன்னால அவனை ஜெயிக்க முடியாதுன்னு அவனும் ஓரம் தள்ளுறான். இவனுக்குள் இருக்கும் ஈரத்தை யாருக்கு தெரியல, சகோதரனுக்கு தெரியும். அடுத்து யாருக்கு தெரியல, சவுலுக்கு தெரியல. சவுல் தான் ஓரம் கட்டி வச்சவனை இப்ப அபிஷேகம் தான் அனுப்பிச்சு விடுறான் வெளியே. யாருக்குமே உலகத்துல யாருக்கு பெற்றோர்களுக்கு தெரியல, அடுத்த யாரு சகோதரருக்கு தெரியல, நீங்க யுத்தத்துக்கு வந்த யுத்த வீரர்களுக்கு தெரியல, சவுல் ராஜாவுக்கு என்ன. இப்படித்தான் ஓரங்கட்டப்பட்ட உங்களையும் என்னையும் உலகத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் என் வேர்கள் வேருக்குள் ஈரத்துக்குள் இருப்பது வெளியே உள்ளவர்களுக்கு தெரியாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான், என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான், எப்போதும் பசுமை தானே தப்பாமல் கனி கொடுப்பேன், எப்போதும் பசுமை தானே தப்பாமல் கனி கொடுப்பேன். மைக்கல்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிராமரம் நான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஓரங்கட்ட பெற்றுவிட்டால், சகோதரர்களால் பெற்றோர்களால் நாம் சார்ந்திருக்கும் சபைகளால் ஓரங்கட்டு விட்டால், நம் வேர்கள் ஈரத்துக்குள் இருக்கும் வரைக்கும் யாராலும் எதையும் செய்யவே முடியாது. இன்னைக்கு நமக்கு இருக்கிற போதகர்களோ குருக்களோ ஆயர்களோ நம்மை ஓரங்கட்டி வைக்கலாம். ஆனால் நம்முடைய வேர்கள் ஈரத்தில் இருந்தால் யாராலும் எதை செய்யவே யுத்தத்துக்கு போறான். இது வரைக்கும் யாரும் போய் நான் நிக்கிறேன்னு சொல்றது கூட ஒருத்தனுக்கும் அது வரைக்கும் எல்லா மூஞ்சிலையும் செத்த கலை இருந்தது. இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேரையும் செத்த கலை. தாவீது ஒருத்த போய் நிக்கிறான்னு சொன்ன உடனே எல்லாரும் போது என்ன கலை வந்தது, கர்த்தரின் கடை அவர்களுக்குள்ள. ஏன் ஒருத்தராது தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ அது அடுத்தது. முதல்ல நிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்ல, முதல்ல நிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வந்தா இல்லையா, அவனுக்குள்ள என்ன இருந்தது, அவன் வேர்கள் எங்க இருந்துச்சு. இப்ப நீங்களும் நானும் இப்படித்தான். இந்த நோயெல்லாம் சுகமாகாது, இந்த பிசாசெல்லாம் போகாது அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கும் மத்தியிலே நீங்களும் நானும் போய் என்ன பண்ண, என்ன பண்ணணும்,
முதல்ல நிக்கணும். என்ன பிறகுதான் வெற்றி நமக்கு நிக்கிறதுக்கு எல்லாமே. அதுக்கு சாமியார் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபாதர்ஸ் இருக்காங்க, பிஷப் இருக்காரு, ஆர்ச்சி பிஷப் இருக்காரு, கார்டினல் இருக்காரு, போப் இருக்காரு. அவர் பார்த்துட்டு உட்காரத்துக்கு இல்ல. நாம் போய் எங்க தாவீதை போலணும். நெட்டின பிறகுதான் தேவன் என்ன பண்ணுவாரு, நமக்குள்ள நிறுவனாரு செய்வார். அப்ப கோலியாத்தின் தலையை அவன் வெட்டின உடனே எல்லா பெண்களும் என்ன சொல்லி பாடினார்கள்? இதுவரைக்கும் தாவீது இப்படிப்பட்ட வேலை செய்ய யாருக்கா தெரிஞ்சுச்சா? எதுக்கு கோலியாத் அவ்வளவு பெரிய ஆள் ஆண்டவர் வளர்த்தாரு? எதுக்கு? தாவீதை மேன்மைப்படுத்துவதற்கு. எதுக்கு வளர்த்தாரு? நீங்க உங்களுக்கு எதுக்கு பெரிய வியாதியை கொடுக்கிறாரு? உங்களுக்கு விசுவாசத்தை என்ன பண்றதுக்கு? உறுதிப்படுத்து. உங்களுக்கு எது நிறைய பிரச்சனைகள் எதனால நிறைய வருது? எதா பிரச்சனை நிறைய கொடுக்கிறாரு? மேன்மைப்படுத்துவதற்காக. நான் உடனே தளர்ந்து போய்விட கூடாது. மேன்மைப்படுத்துறா. அப்ப அப்படிப்பட்ட கோலியாத்தை ஜெயிச்சனாலதான் மக்கள் என்ன பண்ணாங்க? தாவீது சவுல் கொண்டதோ 1000, சவுல் தாவீது சாதாரண ஆளை கொண்டிருந்தா அப்படி பாடிப்பாங்களா? ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? இது முடிஞ்சிச்சு. திருப்பி மீதி இருந்த 10-12 வருஷத்துல சவுல் என்ன பண்ணா? யார தொத்திட்டே இருந்தான்? அவன் வேர்கள் ஈரத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியாம போயிடுச்சு? சவுலுக்கு தெரியும். தகப்பனால் ஓரம் கட்டப்பட்டு விட்டான், சகோதரால் ஓரம் கட்டப்பட்டான். இப்ப ராஜாவால் ஓரம் கட்டப்பட்டு என்ன பண்ணான்? ஒதுக்கப்பட்ட ஓரத்தில் இருக்கான திறந்துறான். காடு மேடு மலை எல்லா இடமும் சுத்தி போறான். ஆனாலும் சவுலால் செய்ய முடிஞ்சுச்சா? ஏன் செய்ய முடியல? என் வேர்கள் தண்ணீருக்குள், என் வேர்கள் தண்ணீருக்குள் இளையுதிராமரம் நான், எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். எப்போதும் பசுமைதானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். அப்ப என்னுடைய வேர்கள் எங்க இருக்கு தெரியாம இன்னைக்கு பலர் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தோட இருக்கலாம், உங்கள் சபையோட இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் இருக்கலாம், உங்கள் அலுவலகத்துக்கு வேலை செய்யறதுனே எங்க வேர் என்ன, இந்த வேர் இருக்கா இல்லையாங்கிறது அறியாமல் இருக்கலாம். ஆனா உங்க வேர் தண்ணீர் யாருக்கு தெரியும்? இப்ப உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ரெண்டாவது யாருக்கு தெரியும்? ஏன்னா எங்க இருக்கீங்க? நீங்க வாய்க்கால் ஓரத்துல இருக்கீங்க. வாய்க்கால் ஓரத்துல, எங்க ஊர்ல வாய்க்கால் ஓரத்துல பாத்தோம்னா அது மாடு மரம் இருக்கும். யாரும் நட வேண்டிய தேவையே கிடையாது. அது யாரும் தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையே, அது மாட்டு வளர்ந்துகிட்டு இருக்கும். மரங்கள் மாட்டு வளர்ந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்டது மாதிரி நீங்களும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்னொரு காரியத்தை நான் பார்க்கணும். ரெண்டாவது காரியம், வேதத்திலே யோசேப்பை பார்க்கணும். யோசேப்பை வீட்டில் ஆடுங்க. ஆதியாகவும் தொடக்கரும் 37ஆம் அதிகாரம் 3 பாத்தீங்க. ஆதியாகவும் தொடக்கரும். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை சேவித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சையமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொற்பனம். இப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க? இவனை பகைத்தார்கள், இவனை ஓரம் கட்டினார். என்ன பண்ணார்கள்? யோசேப்பு ஒரு சொற்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்ப இந்த சொப்பனத்தை இவன் சொல்றான். இவன் சொல்லாம இருந்திருக்கலாம்ல? சொப்பனத்தில் யார் பேசினது? ஆண்டவர். அதை சொல்றான். சொன்னதினால் இன்னும் அதிகமாக என்ன பண்ணார்கள்? ஆனா இவன் வேற எங்க இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு தண்ணீருக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியல? சகோதரர்களுக்கு தெரியல. வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொற்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயா? நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை சொற்பனங்களின் நிமித்தமும்
அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் அவன் என்ன பண்ணார்கள்? கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டிட்டு அதிகமா என்ன பண்ணார்கள்? அடுத்த ஒரு சொப்பனம் திறந்து வார்த்தை, அடுத்த ஒரு சொப்பனம் கண்டது. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொற்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவனை என்ன பண்ண? இப்ப யாரு? பெற்றோர்களுக்கும் இவன் மேல கொஞ்சம் ஏன் வருது? நான் தன்னை வணங்குவோம் சொப்பனம் கண்டானே என்று சொல்லி, அப்ப எல்லாராலும் ஓரம் கட்டப்படும் ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாது. எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஓரம் கட்டினா. ஆனால் இவனுக்குள் ஈரம் இருப்பது, வேர்கள் எங்க இருக்குது? ஈரம் வேர்கள் இருப்பது யாருக்கும் அண்ணமார பார்க்க போறான், அண்ணமார பாக்குறதுக்கு போறான். போறப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? இதோ சொப்பனம் காணல வருகிறான். அவன் ஆடையை புடுங்கி ஒரு ஆட்டு ரத்தத்தை தோய்த்து என்ன பண்ணிடலாம்? அப்பாட்ட கொண்டு கொடுத்து உங்க பிள்ளையோட சண்டையார் பாருங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க. ஆனால் ரூபன் என்ன செய்யறான்? ஐயோ கொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாலும் கிணத்தை இறக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பாலும் கிணத்தை இறக்கி விட்டுறாங்க. அது தண்ணீர் உள்ள கிணறாக இருந்தா யாராவது தண்ணி பிடிக்க வருவாங்க, ஆட்டுக்கு தண்ணி காட்ட வருவாங்க, தூக்கி விட்டுருப்பாங்க. இப்படிப்பட்ட கிணத்துல உள்ள போட்டு உள்ளே கிடக்கிறார். அப்பொழுது யூதா என்ன பண்ண வாசிங்க? 39 3 வாசிங்க, 3வது வாசிங்க. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் சொல்லி முடிச்சாங்க. அது அடுத்தது வருது. அப்ப யூதா தூக்கி இஸ்மவேல் எடுத்துனா 30 வெள்ளிக்காசுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று விடுறாங்க. விற்று என்ன பண்ணாங்க? துணி எடுத்துக்கொண்டு யார்ட்ட காமிக்கிறாங்க? அப்பாட்ட காமிச்சு உங்க பையனோட அங்கீகாரம் பாரு. இப்ப சகோதரால் ஓரம் கட்டப்பட்டவர், பெற்றோர்களால் ஓரம் கட்டப்பட்டவர். இப்ப டோட்டலா என்ன பண்ணாங்க? செத்து போயிட்டானே சொல்லி ஓரம் கட்டப்பட்டு நாடு கடத்தப்பட்டு வேற நாட்டுக்கு எகிப்துக்கு போயிடும். அங்க போத்திபார் வீட்டுல இருக்கிறான். இப்ப 3வது வசனம் பாத்தீங்க. அந்த போத்திபார் பாக்குறான். அவன் என்ன செய்யறான்? 3வது வசனம். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். தலைவன் இப்ப ஆண்டவருக்கு இவன் நீர்க்காகு ஓரத்தில் நடப்பட்டவன் என்று யாருக்கு தெரிஞ்சிருக்கே? போத்திபாருக்கு தெரிஞ்சு. எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கு இருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தார். இப்ப அந்த வீட்டுக்கு ஃபுல்லா பொறுப்பாளராக மாறிட்டான். ஆனால் ஆண்டவர் அந்த வேலைக்கு அவனை கொண்டு போற எகிப்துக்கு 11வது மாதத்துக்கு திருப்பி 11-12 அவருடைய மனைவி என்ன செய்யற பாருங்க. ஒரு நாள் யோசேப்பு தன் வேலையை முன்னிட்டு வீட்டுக்குள் சென்றார். உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை. அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து என்னோடு படு என்றார். உடனே அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார். அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதை கண்டு அவள் தன் வீட்டு ஆட்களை கூப்பிட்டு, என் கணவர் நம்மை அவமானப்படுத்துகிறவர்காகவா இந்த எபிரேயரை வீட்டிற்கு கொண்டு வந்தார்? இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான். உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன். ஆனால் நான் கூச்சலிட்டதை கண்டு அவன் தன் மேலாடையை என்னே இருக்க போட்டுவிட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்றார். மேலும் அவள் அவருடைய மேலாடையை தன் கணவர் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை வைத்திருந்து அவனிடம், நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான். அப்பொழுது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை என் நெருங்கே போட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டார் என்று கதை கட்டினான். இங்க வந்து செட்டில் ஆன ஆள் யாரு? போத்திபார் நினைச்சா இவன் ஈரத்தில் வேர்கள் நடப்பட்டு இருப்பவன், கர்த்தரோடு இருப்பவன் நினைச்சு வேலை. மனைவி என்ன பண்ணிட்டாங்க? திருப்பி ஓரம் கட்டி எங்களை மூடி விட்டா. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்திலே ஒரு மேன்மை வரப்போகுது என்று அறிந்து கொண்டு நாம் இருக்கும் வேலையுமாக பல பேரிடமிருந்து இப்படிப்பட்ட ஓரங்கட்டுதல் நிகழ்ச்சி ஓரத்தில் நம்மளை கொண்டு ஒதுக்கி வைக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப சிறைச்சாலைகளை போயிட்டான். அங்கிருந்து போய் சிறைச்சாலை கண்காணிப்பான்னு இவனுக்கு கொஞ்சம் வேலையை கொடுத்தான். அப்ப பானை பாத்திர காரணம் சுயம்பாயி 2 பேரும் அங்க இருக்காங்க. 2 பேரும் ஜெயில ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவை விவரிக்கிறார்கள். வாசிப்போம். 40ஆம் அதிகாரம் 23 வாசிங்க.
பான பாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற உன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். அப்ப 2 பேர் கணவனையும் ஒருத்தர் தூக்கி போடப்படுவாங்க, ஒருத்தர் மீண்டும் வேலைக்கு போட்டு சொல்லி யாரை வேறுத்திருந்தா யோசேப்பு கணவர். யோசேப்பு என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? நீ ராஜாவிட்ட பானபாத்திரம் கொடுக்க போறப்ப என்ன நீ நினைச்சுக்க. இவன் போனவன் என்ன பண்ணாங்க? மறந்தே போயிட்டு சுத்தமா பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 2 வருஷம் ஆச்சு. ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. பார்வோனுக்கு ஒரு கனவு. என்ன கனவு? ஒரு மதியிலிருந்து 7 புத்தியான பசுக்கள் எழுப்புவதை பார்த்தான். அதற்கு பின்னால் 7 நோஞ்சாலான பசுக்கள் எழுது. இந்த நோஞ்சாலான பசுக்கள் இந்த பசுக்கள் அப்படியே சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட பிறகு அது எப்படி இருந்துச்சு? நோஞ்சானா தான் இருந்துச்சு. இன்னொரு கனவு தூங்கி முடிச்சு திருப்பி ஒரு கனவு. 7 நெற்கதிர்கள், நல்ல விளைஞ்ச கதிர்கள். அதுக்கு பின்னால் 7 சாவிகள், ஒண்ணுக்கு விளையாத கதிர்கள். அந்த சாவிகள் வந்து இதை சாப்பிட்டுருது. சாப்பிட்ட பிறகு அது சாவியாக திருப்பி இருக்கு. இதை பார்த்த பார்வோன் அந்த தேசத்துல மந்திரவாதிகள், குறி சொல்லுவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறான். யாராலையும் இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும்ல. அப்பதான் பானபாத்திரக்காரன் நினைக்கிறான், ஜெயில ஒருத்தர் இருக்கானே அவன் கனவுக்கு விளக்கம் சொல்லுவான்னு சொல்லி ராஜாட்ட சொல்றான். பார்வன் என்ன பண்றானுங்க? அவனை கூட்டிட்டு வந்துட்டோன்னா இவனுக்கு தண்ணி புடுத்துறானுங்க, சேவ் பண்றானுங்க, புது ட்ரெஸ் போறானுங்க, மேலெல்லாம் சென்ட் அடிக்கிறாங்க, அடிச்சு செருப்பு போட்டு ராஜாட்ட கூட்டு வந்து நிப்பாட்டாங்க. ராஜா கனவை சொல்லுகிறார். சொன்ன உடனே இவரோட ஆண்டவரே ராஜாவே இந்த கனவை வெளிப்படுத்துவது நான் அல்ல, கடவுள் தான் வெளிப்படுத்துவார். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட அவன், ஆண்டவருடைய காலத்தில் இருக்கின்றவன், ஆண்டவரை இங்கே மேன்மைப்படுத்தி என்ன சொல்லுகிறான்? 2 கனவுக்கு விளக்க சொல்லுகிறான். என்ன விளக்க சொல்லுகிறான்? 7 வருஷம் செழுமையா இருக்கும், பின்னால் 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். பஞ்சம் அந்த செழுமையெல்லாம் சாப்பிடும். 2 கனவு ஒண்ணுதான். இதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? 5 பங்கை மக்கள்கிட்ட வரியா வசூல் பண்ணி சேமித்து வைக்கணும். இப்படி இதற்கு தகுதியான ஆட்கள் இடமெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லி எல்லாவற்றையும் தெளிவாக சொல்றப்ப ராஜா என்ன சொல்றான்? இதை செய்வதற்கு உன்னை தவிர தேவ ஆவியுடைய மனுஷன் யாருமே. அப்ப அங்கே பார்வோன் போத்திபார் முதலே கர்த்தருடைய ஆவியோட இருக்குன்னு சொன்னார். இங்க என்னதுன்னா தேவனுடைய ஆவி, பார்வோன் தேவ ஆவி உன்னிடத்தில். அப்ப நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட அந்த காரியத்தை யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு தெரியல? கூட பிறந்த சகோதரனுக்கு, ஆயுதப்படமாருக்கு, போத்திபார் மனைவிக்கு, சிறை காவலனுக்கு, வெளியே வந்த பானபாத்திரக்காரனுக்கு. யாருக்கு ஆண்டவர் தெரிவிச்சாரு? பானபாத்திரக்காரன் வழியாக விடுதலையாகி வந்திருந்தா என்ன வந்திருப்பாமா? வெளியே வரப்ப ராஜா வந்திருப்பான். அடிமை வெளியே போறத ரிலீஸ் பண்ணி அடிமையா தான் போயிருப்பான். ஆனால் அதுக்கு ஆண்டவர் விடல. அங்க அவன் வீட்டுல இருந்த போத்திபார் வீட்டுல இருந்திருந்தா கண்காணிப்பானாதான் இருந்திருப்பான். அவன் பெரிய ராஜாவுக்கு அடுத்த நிலை வந்திருக்க முடியாது. அவன் நிலை வரும் வரை அவன் ஓரங்கட்டப்பட்டவனாகவே இருந்தான். சொன்ன உடனே என்ன கனவுன்னு தெரியாம தவிச்சு கொண்டிருந்த அந்த பார்வோனின் முகம் எப்படி மாறிச்சுப்ப? முதல்ல என்ன கலை இருந்தது? என்ன கடவுள் தெரியல, கலக்கமான ஒரு கலை. இப்ப என்னாச்சு? என்ன செய்யணுங்கிறது, என்ன நடக்க போகுது, 7 வருஷம் நடக்க போகுது, அடுத்த வருஷம் நடக்க போகுது, என்ன செய்யணுங்கிறது, அதுக்கு யார் செய்ய போறாங்க எல்லாமே ஒரு நிமிஷத்துல யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஏன் யோசேப்பு எங்க இருந்தா? அவனுடைய வேர்கள் எங்க இருந்துச்சு? இன்னைக்கு உங்கள் வேரும் என் வேரும் எங்கே இருக்கு? யோசேப்பு அதை செய்தான். செய்து வச்சுன்னா அண்ணன் பேர் வந்தாங்களா? வந்து வணங்கினாங்களா? கனவு நிறைவேறிச்சா? சொன்னானா? அன்னைக்கே சொன்ன பத்தியா கனவு நடந்துச்சு சொன்னானா? தாயுதப்பட மாதிரி கூட்டிட்டு வாங்க பார்வோன். எல்லாரும் யாரும் வந்து வணங்குறாங்க. தாயுதப்பட மாதிரி ஏன் அவன் ராஜாவாக இருக்கிறானுங்க. நாட்டு சட்டப்படி எல்லாரும் வணங்கணும். வணங்கினாங்களா? கனவு நடந்துச்சா? ஆண்டவர் பேசுறது நடந்துச்சா? அதுபோல உங்களுக்கும் எனக்கும் தேவன் இப்படி பேசுவார். வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்டவனா இருக்குன்னா கால்கள் எங்க இருக்குது? நீருக்குள். என்னைக்கு என்னாகாது? அது நெஞ்சே போகாது. ஏனெனில் நான் ஓரங்கட்டப்பட்டவர்களாக மட்டும் நினைக்கிறேன். நீ சர்ச்சுக்குள்ள இல்ல, பில்டிங் குள்ள இல்ல, நீ பெரிய ஆசரிப்பு கூட்டத்துல இல்ல, குருக்கள் கூட்டத்துல இல்ல, சிஸ்டர்ஸ் கூட்டத்துல கிடையாது. நீ யாரோ ஒரு ஒளிய தனியா எங்கேயோ இருக்க, ஓரங்கட்டப்பட்டவனாக ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறது. ஆனால் வேர்கள் எங்க இருக்கையும்
வேர்கள் தண்ணீருக்குள் இருந்தால் யோசேப்பை மேன்மைப்படுத்திய தேவன், தாவீதை மேன்மைப்படுத்திய தேவன், இன்னும் எத்தனையோ பேரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் தேவன். வேதத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ பேரை மேன்மைப்படுத்தி தேவன். எலிசா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அது எலிசாவுக்கு என்ன பண்ணிருந்தாரு? எலிசாவை அபிஷேகம் பண்றப்ப என்ன செய்து கொண்டிருந்தார்? உழவு சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா நகரத்து மக்களுக்கு எல்லாம் ஏர் பொட்டி ஏர் பொட்டி 7வது ஏரை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. இவரு ஏறு போறார். யாரு? எலியா. 7வது ஆள் என்ன அர்த்தம்? முதல்ல போறாள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். 2வது போறாள் அது ஏர் ஓட்டுறது அவனுக்கு தெரியாது. 2வது போறாள் கொஞ்சம் அவனோட பரிசா கம்மி. கடைசி என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாத அர்த்தம். ஏன்னா அதுக்குள்ள எல்லாமே உழுத முடிச்சிருக்கும். கடைசி ஒரு பினிஷிங் டச் தான். ஆழமெல்லாம் உழுதுருப்பாங்க. உழுத கொஞ்சம் அப்படியே பிறகு வரத்துக்காக தள்ளி வரத்துக்காக போறது கடைசியா போற ஏது. அந்த போய் எல்லாரும் நினைச்சுப்பா இல்லையா தீர்க்க சேர்ந்துருக்காரு, நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு, உடம்பு ஒருத்தர் நினைச்சிருப்பான். எல்லாத்தையும் தாண்டி எங்க போனாரு? ஓரங்கட்டப்பட்டு கடைசியாக வைக்கப்பட்டிருந்த யாரு? எலிசாவை தேடி போய் அவன் மேலே ஆடையை போடுறார். போட்டு ஆண்டவருடைய அழைக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. அவரோட என்ன பண்ணாரு? எங்க அப்பா பாட்டை சொல்லிட்டு வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணாரு? அவரு மாட்டை வெட்டி மாடு அந்த கலப்பை உள்ள அது விறக வச்சு எரிச்சு என்ன பண்ணாரு? உடனே அதை வச்சு சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இனிமே எது தேவையில்லை, ஏது தேவையில்லை, மாடுகளும் ஏன் யார் அழைச்சிட்டா? நீர்க்கால்களின் ஓரத்தில் இருப்பதை யார் அறிந்து கொண்டது? ஆண்டவரா? யார் அறிந்து கொண்டார்? எலிசா அறிந்து கொண்டார். எலிசா என்ன பண்ணார்? உடனே அது போல ஓரங்கட்டு வைக்க வேண்டியதான். கடைசி ஏரை ஓட்டினான் அவன். அவனைத்தான் ஆண்டவர் நம்பினாரு. எலியா மூலமாக நம்பினாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஒவ்வொரு ஊழியக்கார வேதத்திலே நிறைய நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு உண்மை தெரிந்து வைத்திருக்கிறோம். நாம் ஓரங்கட்டவராக இருக்கும் பொழுது நாம் மனம் உடைஞ்சி ஐயோ இந்த சர்ச்சில் என்னை மதிக்கிறது இல்லையே, நான் சார்ந்திருக்க குடும்பத்தில் என்னை மதிக்கிறது இல்லையே, என் சகோதரர்களை மதிக்கிறது இல்லையே, என் வீட்டில் யாரும் என்னை தீர்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலையே, ஆண்டுடைய ஊழியராக ஏற்றுக்கொள்ளப்படுவது நான் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. என் கால்கள் என் வேர்கள் நீர்கால்களுக்கு இருக்கும் வரை, ஆண்டோடு இருக்கும் வரை யார் என்னை கைவிட்டாலும் மனதில் வைத்து ஒருவேளை நீ யோசேப்பை போல உரங்கட்டவராக இருக்கலாம், அல்லது தாவீதை போல உரங்கட்டவராக இருக்கலாம், அல்லது வேலை செய்யும் இடத்திலே எலிசாவை போல ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். எங்கே ஓரங்கட்டப்பட்டவராக இருந்தாலும் ஆண்டவருக்கு இடையே உங்களுக்கும் எனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை உணர்ந்து நாம் இப்பொழுது ஜெபத்தில் ஏறெடுப்போம். இந்த நாளில் இந்த வார்த்தை வழியாக எங்களோட பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அவரையே பற்றி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன் சொன்னதே. இந்த நாளில் நாங்கள் பாக்கியவனாக இருக்கிறோமப்பா. நாங்கள் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரம், தண்ணீரில் நடப்பட்ட மரமானது எப்போதும் பசுமையாக இருக்கும். அதன் வேர்கள் தண்ணீருக்குள் இழுக்கும், இலைகள் பசுமையாக இருக்கும், எப்போதும் கனித்தம் என்று இறைமையா தீர்க்கதரிசி வசனத்தை வாசிப்பது போல நாங்கள் எப்போதும் எங்கள் வேர்கள் தண்ணீருக்குள் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டவரே. வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக நாங்கள் இருந்தாலும் பலருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே. இன்றைக்கு அதை எங்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தீரே. மக்கள் நன்றி செலுத்த மாட்டவரே. தாவீது பெற்ற தாய் தகப்பனாலே ஓரங்கட்டப்பட்டவனாக இருந்தார். உடன் பிறந்த சகோதரர்களாலே ஓரங்கட்டப்பட்டவனாக இருந்தார். ஆனால் நீ அவனைத்தான் தெரிந்து கொள்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நீ தெரிந்து கொண்டீரே. அப்படிப்பட்ட தாவீதுக்கு அந்த நிலைமைகள், குடும்பத்திலே ஓரங்கட்டப்பட்ட நிலைமை, வீட்டுக்குள் சகோதரோடு உறவாட முடியாது, அடிமைக்கு அடிமையாக தகப்பன் வைத்திருந்தானே. ஆனால் சாமுவேல் அபிஷேகம் பண்ண, சவுலுக்கு பதிலாக ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வந்த போது ஈசாய் எல்லா பிள்ளைகளையும் காட்டினான், தாவீதை காட்டவில்லை. ஆண்டவர் சாமுவேல் ஒவ்வொருவரும் கூட இல்லை என்று சொன்ன உடனே சாமுவேல் இன்னும் இவ்வளவு பிள்ளைகள் தானா என்று கேட்ட போது அடிமை ஒருத்தன் இருக்கிறான், ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனை அழைத்து வர சொன்னாரே. இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணி என்று ஆண்டவர் சொன்ன உடனே தாவீது அந்த இடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். எல்லோரும் ஓரங்கட்டப்பட்டவர், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினானே.
இன்றைக்கு நாம் எந்த நிலையில இருக்கோம்? குடும்பத்தில் யாராலும் ஓரங்கட்டப்பட்டிருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. என் வேர்கள் தண்ணீருக்குள் இருக்கிறது என்பதை, ஆண்டவருக்குள் நான் இருக்க என்பதை நாம் உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டுமே. அந்த அபிஷேகத்திற்கு அப்புறம் தாவீதுபட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் ஏராளம். ஆனால் தேவன் அவரை கைவிடவில்லையே. தாவீது அரசனான பின்பு எந்த போர் வந்தாலும் அது வெற்றி தான் கிடைத்தது. ஆனால் தாவீது சங்கீத பாவிக்கு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் என்று எப்பொழுதுமே அவர் துதி அவர் வாயில் இருந்ததே. நீங்க ஆரம்பத்தில் துதியை பத்தி நீங்கள் விளக்கமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். துதி வீரனாக, ஜெப வீரனாக தாவீது இருந்தானே. இந்த தாவீதின் குமாரன் இயேசு என்ற நிலைமைக்கு உயர்த்தப்பட்டார். வீட்டில் ஓரங்கட்டப்பட்டதாக இருந்தாலும் வாய்க்கால்கள் ஓரப்பட்டில் நடப்பட்ட மரத்தை போல அந்த வேர்கள் தண்ணீருக்குள், ஜீவ தண்ணீராம் ஆவியானவருக்குள் இருந்ததால் அவன் கனிகள் கொடுப்பனாக என்றைக்கும் செழிப்பாக இருக்க முடிந்ததே. இன்னைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறப்பா. ஆதியாகமத்தில் பார்த்தது போல யோசேப்பு தன்னுடைய உடன் பிறந்தவர்களாலும் தகப்பனாலும் ஓரம் கட்டப்பட்டவனாக இருந்தான். சொப்பனமுக கண்டவனை உடன் பிறந்தவர்கள் காசுக்கு அடிமையாக வைத்தார்களே. ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லையே. அதே சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்கும்படி, அப்படிப்பட்ட சொப்பனத்துக்கு விளக்கம் பார்வோனுக்கு கனவுகளை கொடுத்து விளக்கம் கொடுக்க அதே யோசேப்பை அங்க அனுப்பி வைக்கிறாரே. அந்த ஏற்ற நேரத்தில் வரும்போது தேவன் உயர்த்த வல்லதா இருக்கிறாரே. சிறைச்சாலையில் பானபத்திரக்காரன் வீட்டுல, போத்திபாரின் வீட்டில் பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு, எல்லாவற்றுக்கும் மேலாக திரும்ப அவன் ராஜா எகிப்திற்கு அதிபதியாக உயர்த்தப்பட்ட போது எவ்வளவு மேன்மை கிடைத்தது. பஞ்ச காலம் வந்த போது அவன் கண்ட கனவின் விளக்கத்தபடியே சவாலை கண்டார். சூழ்நிலைக்கு ஆண்டவர் உருவாக்கினாரே. இன்னைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஓரங்கட்டப்பட்டோம் என்று நாங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை என்று வெளிப்படுத்தினப்பா. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் என் வேர்கள் தண்ணீருக்குள் இளையதரா மரம் நான் என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிட வேண்டுமே. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷர் பாக்கியவான். நாங்கள் ஒவ்வொரு பாக்கியவனாக இந்த இடத்துல இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இயேசு சொன்னாரே. அதே போல நீர் எங்களை தெரிந்து கொண்ட பாத்திரமாக வைத்திருக்கிறப்பா. இந்த உலகத்தின் பிரகாரமாக நாங்கள் ஓரங்கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம், பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் எங்களை ஏனென்றால் தாவீது பாடியிருக்கல, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிரச் செய்பவரும் நீரப்பா. எந்த எங்களை தலை நிமிர மாட்டேன். நான் பிறந்தோராலும் பெற்றோராலும் பிள்ளைகளாலும் கூட நாங்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் நீர் எங்களை தலை நிமிரச் செய்கிறோம். எங்கள் வீரர்கள் தண்ணீர்கள் இருக்கிறதை நாங்கள் தைரியமாக அறிக்கையிட வேண்டுமே. நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இளையுதிரா மரம் நான், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இளையுதிரா மரம் நான். இளையுதிரா மரமாக என்றைக்கு நாங்கள் இருக்க வேண்டும். அணிகள் கொடுக்கும் மரங்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீர் நாளில் நீங்கள் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவசித்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் பாக்கியவான் என்ற வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளதே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. உண்மை என்று எங்களுக்கு யாரும் இல்லை. நீர் ஒருவரே எங்கள் தேவனாக இருக்கிறீரே. எல்லாவற்றையும் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். ஏர் ஒழிந்து கொண்டிருந்த எலிசாவை ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்தினீரே. அப்படியாக எங்கள் சூழ்நிலையும் எது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீர் எங்களை உயர்த்தி வைக்க உம்மால் கூடுமப்பா. இந்த நாளின் வசனத்துக்காக எங்களை திடப்படுத்தியதற்காக மக்கள் நன்றி செலுத்தமாண்டவரே. உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனால் திடம் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளோ உடல்நிலை காரியங்களோ எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துல நாங்கள் சோர்ந்து விடாதபடி ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து அவருக்குள் நாங்கள் வேரூன்றி நிற்க, காலூன்றி நிற்க, கர்த்தரோடு நடக்க எங்களை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. இன்றைக்கு உமது ஊழியத்திற்கென எங்கள் ஒவ்வொருவரும் நீ பெயரிட்டு அழைத்திருக்கிறீர்.
அதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாக இறுதி வரை செயல்பட எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே, உறுதிப்படுத்துமாப்பா, உற்சாகப்படுத்துமாப்பா. எதை நினைத்து நாங்கள் கலங்கி சோர்ந்து விடாதபடி என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம்தான் என்று நாங்கள் உறுதியான நம்பிக்கையோடு இருக்கும்படி இந்த வார்த்தை வழியாக எங்களை திடப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணையில்லா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. விண்ணப்பங்களின் நேரம். விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். என் வேர்கள் தண்ணீருக்குள் இருக்கும் வரை 1000 இடர்பாடுகள் வந்தால், நோயாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பிணியாக இருந்தாலும், பண பற்றாக்குறைகளாக இருந்தாலும், வேலையில்லாத நிலை இருந்தாலும், எந்த நிலை இருந்தாலும், தேவன் என்னை யோசேப்பை மேன்மைப்படுத்தியது போல, தாவீதை மேன்மைப்படுத்தியது போல, எலிசாவை மேன்மைப்படுத்தியது போல மேன்மைப்படுத்துவார் என்று நம்பி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகளை குறித்த பாரங்கள், பெற்றோரை குறித்த பாரங்கள், வேலை செய்யும் இடங்களில் உள்ள பாரங்கள் எல்லாவற்றையும் என் வேர்கள் தண்ணீருக்குள் இருப்பதனாலே மேன்மையாக முடியும் என்று நம்பி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நாம் சார்ந்திருக்க திருச்சபையிலே நாம் ஓரங்கட்டப்பட்டிருந்தால் என் வேர்கள் தண்ணீருக்குள் இருக்கும் வரை, எனது மேன்மை வரும் வரை காத்திருப்பேன் என்று காத்திருப்பேன். ஒவ்வொரு பாரங்களையும் காத்திருந்து ஆண்டவரிலிருந்து வெற்றி பெற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, தர்மியான ஜெப கூடுகைக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் கண்ணின் மணி போல எங்களை நடத்தினீர். இந்த ஜெப வேலையும் எங்களை அழைத்து வந்தீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்பட்ட தயவுக்காய் நன்றி. நாங்கள் கேள்வியோடும் வேதனையோடும் வந்த எங்களுக்கு நீர் பதில் தந்த நாளா இந்த நாள் அமைந்த தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தந்தீர். எங்கள் வியாதிகளுக்கு சுகம் தந்தீர். நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் வியாகுலத்தை நீக்கி போட்டீர். நன்றி தகவல் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையிலும் நீர் அசைவாடின தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட்ட தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காய் நன்றி. ஜெப வேலை முழுவதும் நீர் ஆட்கொண்டு நடத்தினீர். அதற்காய் கொடான பிரதர் பாண்டியன் பிரதர் மூலம் சிஸ்டர் மூலமும் எங்களுக்கு நீர் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன்மாராய் அவர்களிருந்து எங்களை வழிநடத்த நீர் சித்தம். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீர். நன்றி தகப்பன். எங்களுக்கு வழி நடத்தினீர் கர்த்தாவே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் பிரச்சனமாக இயேசு மகாராஜாவின் பரிசுத்த நாமத்தினாலே இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தம் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். இந்த மாதத்துக்கு ஏசாயா 54:11 வசனம் சேர்ந்து சொல்லுங்கள். 13 வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். தனிப்பட்ட வாக்கு சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரகாசிக்கும் கிருபையை கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரசன்னமாய் ஒரு சமாதானம் செய்வார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.